மேட்டூர் அணையை குறிப்பிட்ட காலத்தில் திறக்காததால் சுமார் 3 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தஞ்சாவூரில் பேட்டியளித்த அவர், குறுவை சாகுபடி விவசாயிகளை காப்பீடு திட்டத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்றார். இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்திருந்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைத்திருக்கும். கடந்த 3 ஆண்டுகளாக விடியா திமுக அரசு டெல்டா பாசன விவசாயிகள் பயிரிட்ட குறுவை சாகுபடி நெற்பயிருக்கு காப்பீட்டு திட்டத்தை இடம்பெற செய்யவில்லை. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு குறை கூற வேண்டும் என்பதற்காக அதிமுகவை சசிகலா விமர்சிப்பதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக என்றார். பேட்டி முடிந்து புறப்பட்ட இபிஎஸ், அதிமுகவில் ஓபிஎஸ் மீண்டும் சேர்க்கப்படுவாரா என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியதை அடுத்து மீண்டும் இருக்கையில் அமர்ந்து பதிலளித்தார். எப்போ அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தார், எப்போ அதிமுக விசுவாசமா இருந்தார், எந்த காலகட்டத்திலும் விசுவாசமா இருந்தது கிடையாது. சுயநலம். இப்போ கூட சுயநலத்தில் அங்கே போய் போட்டிட்டாரு, ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆகலான்னு. ஆனால் நாட்டு மக்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்கிறார். ஒரு பலாப்பழத்தை போய் வச்சு பூஜை பண்ணுறவரை எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு தொண்டை ஏற்றுக்குவான்? சொல்லுங்க பார்க்கலாம். மணல் கடத்தலை தடுக்க முயலும் விஏஓக்கள் துப்பாக்கி லைசன்ஸ் பெறும் அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக அண்ணாமலை கூறினார். சென்னையில் பேட்டியளித்த அவர், மணல் கடத்தல் கும்பலால் அரசு அதிகாரிகளின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண மக்களின் நிலைமை என்ன என்று வினவினார். மணல் கடத்தக்கூடிய கும்பல் அரசு அதிகாரிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல். இலுப்பூர்ல தாசில்தார் தேவநாயகி அவங்க அசிஸ்டன்ட் மேல மறுபடியும் ஒரு கொலைவெறி தாக்குதல். தூத்துக்குடியில மணல் கொள்ளை குறித்து புகார் கொடுத்ததால் அலுவலகத்தில் புகுந்து விஏஓ வெட்டி கொலை. ஓமலூர்ல விஏஓயை கொலை செய்ய முயற்சி. மணல் கொள்ளையை தடுத்த வருவாய் ஆய்வாளர் மீது தாக்குதல். விஓவின் மீது லாரி ஏற்றி கொலை முயற்சி பழனி அருகே. மணல் அள்ளியதை தடுத்த விஓவின் மீது மறுபடியும் கொலைவெறி தாக்குதல். தாசில்தாருக்கு கொலை மிரட்டல். மணல் கொள்ளை வழக்கு பதிந்த எஸ்ஐக்கு கொலை மிரட்டல். ஒரு அரசு அதிகாரிகளுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை. அவர்களுக்கு அரசு நம்ம எதற்காக சம்பளம் கொடுக்கிறோம், எதற்காக அந்த பணியில் இருக்காங்க, அந்த வேலையை அவங்களால செய்ய முடியவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு எப்படி சட்டம் ஒழுங்கு மீது ஒரு மரியாதை வரும்? தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை இடத்துல விஓ அவங்கெல்லாம் கன் லைசன்ஸ் அப்ளை பண்ற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. இதுவும் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு மோசமாக சட்டம் ஒழுங்கு இருக்குது என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம். குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஆதிக்க சாதியாக உள்ள சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு அங்குள்ள பள்ளியில் வேலை தரக்கூடாது என்று நீதிபதி சந்துரு அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருப்பது குறித்து கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, ஆசிரியரை சாதி பார்த்து தேர்வு செய்வதோ சாதி பார்த்து வேலை வழங்குவதோ எப்படி சரியாக இருக்கும் என்று வினவினார். அதாவது ஆதிக்க சமுதாயம் அங்க அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக வரக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை ஆய்வறிக்கையில் ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது. அதாவது ஒரு டீச்சரை நாம் ரெக்ரூட் பண்ணும்போது இனி காஸ்ட்டை பார்த்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சு இனி காஸ்ட்டை பார்த்து போஸ்டிங் போடுவோமா? நீங்கள் இந்த காஸ்ட்டு, நீங்கள் சவுத்தில் இல்லை, நீங்கள் நார்த்துக்கு போங்க, நீங்கள் வெஸ்ட்டுக்கு போங்கன்னா ஒரு டீச்சரை காஸ்ட்டு பார்த்து போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். ஜாதியை பார்த்து ஒரு டீச்சரை ஒரு பள்ளிக்கூடத்தில் போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். இது எப்படி நாங்கள், அதாவது மாணவ செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே தடுக்கணுமோ தவிர இருக்கக்கூடிய ஆசிரியரை நான் டாமினன்ட் காஸ்ட், அதாவது ஆதிக்க சமுதாயம் இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஆசிரியரை போட்டு நான் சரி பண்றேன் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கருத்து யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சென்னை கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காரை முந்திச் செல்ல முயன்ற அரசு பேருந்து உரசியதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்டர் மீடியனில் மோதி இருமுறை சுழன்று சாலையின் மறுபுறம் விழுந்தது. கார் சுழன்றதில் கண்ணாடி உடைந்து வெளியே விழுந்த சிறுவன் மீது எதிரே வந்த மற்றொரு கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெங்களூருவில் மென் பொறியாளராக பணியாற்றி வரும் முகமது ஃபயாஸ் குடும்பத்துடன் பக்ரீத் பண்டிகைக்காக சொந்த ஊரான வாணியம்பாடிக்கு வந்துவிட்டு திரும்பிச் சென்ற போது அங்கிநாயனப்பள்ளி அருகே நடந்த இந்த விபத்தில் முகமது ஃபயாஸ், அவரது மனைவி மற்றும் மகள் என 3 பேரும் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை பெசன்ட் நகரில் நடைபாதை ஓரத்தில் போதையில் கிடந்த இளைஞர் மீது பென்ஸ் காரை ஏற்றி உயிரிழக்க காரணமான ஆந்திர எம்பியின் மகள் பீடா மாதுரி பிணையில் விடுவிக்கப்பட்டார். அவர் மீது பதிவு செய்யப்பட்ட 3 சட்டப்பிரிவுகளுமே ஜாமீனில் வரக்கூடியவை என்பதால்
காவல் நிலைய பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த பொண்ணு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த வைக்கில் ஒரு ரூமில் இருக்கிறாங்க, நாங்கள் வேறு ரூமில் இருக்கிறோம். எங்களையும் லாக் பண்ணிட்டாங்க. இருங்க நான் பேசிட்டு வரேன். பேசிட்டு வர சொல்ல நான் அந்த பொண்ணு அந்த ரூமில் தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணு கீழே சொல்ல நம்ம ஜனம் பார்த்துச்சு. ஜனம் பார்த்தோன்னா தெத்த ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணு கீழே வாரி கார் டோர் வந்து உள்ளே உட்காந்து பாஸ்ட்டாக திரும்பினாங்க கார். இதனிடையே பீடா மாதுரியின் தந்தையான YSR காங்கிரஸ் MP பீடா மஸ்தான் ராவ் சார்பில் முதற்கட்டமாக 2,25,000 ரூபாய் கொடுத்துவிட்டு இறுதி சடங்கு செய்யுமாறு கோரியதாக விபத்தில் இறந்த சூர்யாவின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். சூர்யாவின் மனைவிக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். என் பிள்ளைங்க அந்த காசை ஹாஸ்பிட்டல் சரி பண்ணிருந்தா, ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துருந்தா, என் பிள்ளைய அப்பயே அவங்க காப்பாத்தி கொடுத்துருந்தா, அவங்க காலில் விழுந்திருப்பேன் சார். இவங்க வர சொல்லிக்கிறாங்க சார். அவங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, நாங்கள் உதவி பண்ணுறோம். நாங்கள் உதவி பண்ணி எனக்கு எதுக்கு சார், என் பிள்ளைய போச்சு, இனிமேல் உதவி பண்ணி சார். தமிழகத்தில் பொதுமக்கள் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னையில் பாஜக மாநில மையக்குழு கூட்டத்திற்கு பின் பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் நீட் தேர்வை எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை 14 லட்சம் என்றார். TNPSC போன்ற மாநில தேர்வுகள் பலவற்றில் குளறுபடிகள் நடந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய தமிழிசை, அதற்காக அந்த தேர்வையை கைவிட்டு விட்டனரா என்றும் கேள்வி எழுப்பினார். சில நேரங்களில் TNPSC எக்ஸாம்ஸ்ல இத மாதிரி சில பிரச்சனைகள் பல மாநிலங்களில் வந்திருக்கிறது. ஆனா அந்த பரீட்சைகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர முற்றிலுமாக நீக்கப்படவில்லை. தனியார் நீட் பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்துவதில் வேண்டுமானால் தமிழக அரசு கவனம் செலுத்தலாம் என்றும், அதற்காக நீட் தேர்வே கூடாது என கூறுவது தவறு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யார் நினைத்தாலும் நீட்டை தடுக்க முடியாது என்றும் தமிழிசை கூறியுள்ளார். இன்னைக்கு பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம். இப்ப தமிழகத்துல நீட் தேர்வே ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்றுவிக்கலாம், மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம், அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம். அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. சென்னை உள்ளிட்ட 12 கடலோர மாவட்டங்களில் நடைபெற்ற சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகையில் கடலோர காவல்படை வீரர்கள் மற்றும் 8,500 போலீசார் ஈடுபட்டனர். கடல் மார்க்கமாக வந்து மும்பையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதன் விளைவாக இந்த ஒத்திகை ஆண்டுதோறும் 48 மணி நேரத்திற்கு நடத்தப்பட்டு வருகிறது. போலீசார் சிலரே தீவிரவாதிகள் போல மாறுவேடத்தில் நகருக்குள் நுழைவதையும் அவர்களை போலீசார் கண்டுபிடிப்பதும் இந்த சோதனையின் நோக்கமாக நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் இருந்து கும்மிடிப்பூண்டி நோக்கி சென்ற புறநகர் ரயிலில் ஏற்பட்ட பழுது காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகினர். மின்சாரம் கடத்தும் கொக்கியில் ஏற்பட்ட பழுது காரணமாக ரயில் இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. அத்திப்பட்டு புதுநகர் ரயில் நிலையத்தில் புறநகர் ரயில் தற்காலிகமாக பழுது பார்க்கப்பட்டது. தொடர்ந்து புறநகர் ரயில் குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டு மீஞ்சூர் ரயில் நிலையத்தின் லூப் லைனில் நிறுத்தப்பட்டு பழுதை சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். இதன் காரணமாக சென்னையில் இருந்து கும்மிடிப்பூண்டி நோக்கி சென்ற ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. தஞ்சையில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையில் தஞ்சை ரயில் நிலையத்தில் முதல் நடைமேடையில் மேற்கூரை சரிந்து தண்டவாளம் மற்றும் மின் ஒயர் மீது விழுந்தது. அந்த நேரத்தில் நடைமேடையில் பயணிகள் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மைசூர் விரைவு ரயில் வருவதற்கு சற்று காலதாமதமானதால் விபத்தும் தவிர்க்கப்பட்டது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் ஆனி தேரோட்ட திருவிழாவின் 7ஆம் நாளில் நெல்லையப்பர் வெள்ளி குதிரை வாகனத்திலும், காந்திமதி அம்பாள் வெள்ளி காமதேனு வாகனத்திலும், நடராஜ பெருமாள் தங்கத்தட்டி சப்பரத்தில் சிவப்பு சாத்து திருக்கோலத்திலும் எழுந்தருளினர். தாண்டவ தீபாராதனை நடத்தப்பட்டு பஞ்சமூர்த்திகளுடன் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. கொடைக்கானலுக்கு வரும் பிரதான சாலைகளான பழனி மற்றும் பத்தலகுண்டு மலைச்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் வகையில் 8 கோடி ரூபாய் செலவில் உருளை தடுப்பான்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பழனி மற்றும் பத்தலகுண்டு சாலைகளில் தலா 800 மீட்டர் தூரத்திற்கு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் உருளை தடுப்பான்கள் அமைக்கப்பட்டு வருவதாக நெடுஞ்சாலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலைச்சாலைகளில் குறுகலாக உள்ள இடங்களை அகலப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
விசாகா கமிட்டி விசாரணை முடிந்து தீர்ப்பு வெளியானதும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர் சுப்பையா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விசாகா கமிட்டியின் தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனைக்கு சுப்பையா சண்முகத்தை இடமாற்றம் செய்துவிட்டதாக கூறினார். இது சம்பந்தமான தீர்ப்பு வருகிற வரை வருவதற்கு முன்னாலேயே அவரை இங்கிருந்து இடமாற்றம் செய்து காஞ்சிபுரம் புற்றுநோய் மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்ய உத்தரவிட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வார காலத்திற்கு பிறகு விசாகா கமிட்டியின் தீர்ப்பு வந்தவுடன் அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை, துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையில் மாடு வளர்ப்போர் அடுத்த 3 மாதங்களில் கட்டாயம் லைசென்ஸ் பெற்றிருக்க வேண்டும் என்று மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலைகளில் சுற்றித் திரியும் மாடு முதல் 2 முறை பிடிபடும் போது தலா 5000 மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றார். 3வது முறை மாடு பிடிபட்டால் மாநகராட்சியே பறிமுதல் செய்து பராமரிக்கும் என்று கூறினார். 5,000 ரூபாய் வைக்கிறோம். 2வது முறை அதே மாடு பிடிக்கப்பட்டா 10,000 ரூபாய் வைக்கிறோம். 3வது முறை ஒரே மாடு பிடித்தோம் அப்படின்னா அது சென்னை மாநகராட்சி எடுத்து பராமரிக்கக்கூடிய சூழல் நாங்க ஏற்படுத்த இருக்கோம். யாரெல்லாம் மாடு வைத்திருக்காங்களோ மாநகராட்சி சார்பா அனைவருமே லைசன்ஸ் வாங்குமாறு தெரிவித்திருக்கோம். இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவை ஆரம்பத்தில் கண்டறிந்து சிகிச்சை கொடுத்தால் பெரிய அளவில் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை பெறாமல் தடுக்க முடியும் என்று இருதய மருத்துவர் செங்கோட்டு வேலு தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் இதய பராமரிப்பு தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், பலருக்கு மாரடைப்பு, பக்கவாதம் பெறுவதற்கு இரத்த அழுத்தமும் சர்க்கரையும் தான் முக்கிய காரணம் என்றார். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மெயின் காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனட்டிக் பேக்ரவுண்ட், நம்ம ஜீன்ஸு, அது ஒரு மெயின் காரணம். அவங்க டயட் சின்னதுலேருந்தே கரெக்டாக இருக்கணும், ரொம்ப ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, கொலஸ்ட்ரால் ஃபுட்டை குறைக்கணும், அவங்க ப்ராப்பராக தூங்கிட்டு ப்ராப்பரான டயட்டு, அதாவது இதெல்லாம் இருந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க முடியும்.